வணக்கம் அண்ட் வெல்கம் டு 1008 சாயில் ப்ராஜெக்ட். இந்த எல்லையிலேருந்து ஒரு பிடி மண் எடுத்துரு பாத்திரலாம் அப்படின்னு சொன்ன பல மக்கள் மத்தியில் சில மக்கள்கள் இந்த எல்லையிலையும் மண் எடுங்க, இதெல்லாம் எங்களோட தாய் கோயில், இந்த கோவிலேருந்து கண்டிப்பாக மண் எடுத்துன்னு சொல்லிட்டு பல பேர் ரிக்வெஸ்ட் பண்ண ஆலயத்துக்கு தான் வந்திருக்கேன். புந்தோங் ஏரியாவில் தேவி ஸ்ரீ மகாகாளியம்மன் ஆலயத்திலேருந்து ஒரு பிடி மண் எடுக்கிறதுக்காக வந்திருந்தேன். இந்த ஆலயம் எக்ஸாக்ட்லி புந்தோங் பாலை போலீஸ் முன்னுக்கே தான் இருக்குது. அவ்வளோ பெரிய விசாலமான இடத்துல 3 ஆலயங்கள் இந்த ஆலயத்தோடு ஒட்டி இருக்குது. இந்த ஆலயத்துக்கு பெரிய வரலாறு இருக்குது. ஆத்தாங்கரையிலேருந்து கொஞ்சம் இடம் மாற்றி இந்த இடத்துல அமர்ந்த இந்த அம்மன் இதே நிரந்தரமான அவங்களோட பெரிய கோட்டையாக அமைச்சு வச்சுருக்காங்க. இந்த காளி அம்மனை பார்க்குறதுக்கு எனக்கு வாய்ப்பே கிடைக்கல. இருந்தாலும் கோவில் நிர்வாகம் இன்னைக்கு நைட்டு கண்டிப்பாக வாங்க, திருவிழா பாருங்கள், எவ்வளோ மக்கள் வராங்க, எப்படி இருக்குது இந்த திருவிழான்னு சொல்லிட்டு அவ்வளோ விஷயம் சொல்லியிருந்தாங்க. அதோட விஷுவல் கடைசியில் இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள். இந்த எல்லையிலேருந்து ஒரு படி மண் எடுக்கிறதுக்கு நான் பாக்கியம் பெற்றிருக்கேன். கோயில் நிர்வாகத்துக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவ்வளோ விசேஷமான இருக்கிற இந்த தலத்தை அப்படி கொண்டாடினாங்க. அதை கண்ணால் பார்க்கறதுக்கு கண்ணு பார்த்தலன்னு சொல்லலாம். 21 நாள் திருவிழாவில் இந்த கோவில் மிக உச்சகட்டமான ஒரு திருவிழா தான் கொண்டாடி இருக்காங்க இந்த வருஷம். அதை பார்க்கறதுக்கு எனக்கு பாக்கியமாக இருந்துச்சு. அடுத்த ஆலயம் 540வது ஆலயம். இந்த காளியம்மன் கோயிலுக்கு பின்புறமே இருக்கிற இந்த எல்லசாமி தற்பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு கோட்டை சாமியாக தான் நிற்கிறாரு. இவரோட எல்லையிலேருந்து தனியாக ஒரு பிடி மண் எடுக்கிறதுக்கு ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். காரணம், இதெல்லாம் தனித்தனியாக ஆலயமாக உருவாக்கப்பட்டது. அந்த இடத்துல அசெம்பிள் பண்ணும்போது அவங்களுக்குன்னு தனியாக அங்கீகாரமும் அதே நேரத்தில் அடையாளம் படுத்த வேண்டியது என்னோட கடமையை கருதுகிறேன். 541வது ஆலயம். பழமையான ஒரு அம்மன் இந்த இடத்துல இருக்காங்க. அந்த அம்மன் தான் ஸ்ரீ நாகம்மாள். எனக்கென்ற ஒரு உலகம், எனக்கென்ற ஒரு நாடு, எனக்கென்ற ஒரு மக்கள் போல் இந்த அம்மன் தனியாக இந்த இடத்துல காட்சி கொடுக்குறாங்க. இருந்தாலும் பக்த பெருமக்கள் அவங்கள தேடி வந்த வண்ணமாகவே தான் இருக்காங்க. அவ்வளோ அருமையான பூஜைகள்லாம் இவங்களுக்கு நடக்குமா, அவங்களுக்குன்னு தனிப்பட்ட ஒரு உச்ச காலகட்டமும் இருக்கா, பெரிய பெரிய பூஜைகளை நடத்துவாங்க அப்படின்னு கோயில் நிர்வாகம் சொல்லியிருந்தாங்க. இந்த 3 கோவிலும் ஒரே மேனேஜ்மெண்ட் தான் பார்த்துக்கிறாங்க. இந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எல்லாமே இளவட்டமாக இருக்கிறத பார்க்குறது என்னால் முடிஞ்சு. அதே நேரத்தில் அவங்களோட திருவிழாவோட விசேஷத்தை சொல்ல வார்த்தையே கிடையாது. அவ்வளோ சிஸ்டமேட்டிக்காக உரிமையும் சரி, சீர் எடுக்கிறதும் சரி, சாப்பாடும் சரி, பூஜைகளும் சரி கரெக்டாக ஆன் டைமிங்கில் செஞ்சு முடிக்கிறதுல இந்த ஒரு மேனேஜ்மெண்ட் அழகாக கையாடுறாங்க. இரவு நேரத்தில் 5 கிலோமீட்டருக்கு அந்தாண்டேந்து இந்த அம்மனோட எல்இடி சூலத்தை பார்க்க முடியும். அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதே நேரத்தில் இவங்க தான் அந்த புந்தோங் காளியம்மன். இவ்வளோ விசேஷமாக பேசப்படுற இந்த அம்மனுக்கு கருஞ்சலையில் வைக்க மாட்டோம், இதே சிலையில் வச்சு தான் மெயின்டைன் பண்ண போகிற சொல்லிட்டு கோவில் முடிவு எடுத்திருக்க சொல்லும் போது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த அம்மன் எந்த ரூபத்தில் காட்சி கொடுத்தாங்களோ அதே ரூபத்தில் இருக்கணும்னு 1008 சாயில் ப்ராஜெக்டை தொடர்ச்சியாக பார்த்தவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் இல்லைன்னா கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட் நிறைவேறடைய போகிறதில்ல. நன்றி, வணக்கம், நாளை சந்திப்போம்.